திருச்சியில் நடந்த இந்த மதச்சார்பின்மையை காப்போம் என்கின்ற பேரணியில் கலந்து கொள்வதற்காக திருச்சியில் ஒரு தனியார் ஹோட்டலில் திருமாவளவன் அவர்கள் தங்கியிருந்தார். அதே ஹோட்டலில் தான் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்களும் தங்கியிருந்தார். அதே ஹோட்டலில் தான் பாஜகவுடைய மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்களும் தங்கியிருந்தார். திருமாவை சந்தித்த வைகை செல்வன் அவர்கள் தான் எழுதிய உலக நாகரிகங்களில் ஒரு உலா என்கின்ற தன்னுடைய புத்தகத்தை கொடுத்திருக்காரு. அதே போல பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் அவர்களுக்கு பேசு நல்லா பேசு என்கின்ற தான் எழுதிய புத்தகத்தை பரிசாக கொடுத்திருக்காரு. ஸோ வைகை செல்வன் அவர்கள் திருமாவர்களையும் நயினார் அவர்களையும் சந்தித்தது அரசியலில் ஒரு மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. நிச்சயமாக அரசியல்வாதிகள் சந்தித்துக் கொண்டால் அரசியலை தாண்டி வேறு எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க. திமுக கூட்டணி ஒரு பைண்டிங் ஃபேக்டராக திருமா இருக்காரு. திருமா அதிமுக கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிச்சயமா பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. திருமா எப்படி அதிமுக கூட்டணிக்கு வருவாருங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிருக்கு. திருமா ஆரம்பம் முதலாகவே பாமக பாஜக கட்சிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் கூட்டணி வரமாட்டோம் அப்படின்னு ரொம்ப வீரியமா பேசியிருக்காரு. ஒரே நேரத்தில் 2 கட்சிகள் கிட்ட பேரம் பேசக்கூடிய தன்மையெல்லாம் எங்ககிட்ட இல்லை. ஒரே ஒரு கட்சி என்றால் நாங்கள் ஒரு கட்சியோடு தான் கூட்டணி பேசுவோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் திருமா பல்வேறு முறை பேசியிருக்காரு.